அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த எபிசோட்லேருந்து ஒவ்வொரு ஐடிடிஓ இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். போன எபிசோடில் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரோட ஓவர்வியூ பார்த்தோம். இந்த எபிசோடில் ஐடிடிஓஸ் ஆஃப் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் பார்க்க போகிறோம். முதல்ல இன்புட்ஸ். இதில் முதல் டாக்குமெண்ட் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் 2 டாக்குமெண்ட் இருக்கும். ஒன்று பிஸ்னஸ் கேஸ், இன்னொன்று பெனிஃபிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளான். அதை குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். இந்த 2 டாக்குமெண்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் டிபெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் இண்டிபெண்ட், இன்டர் டிபெண்ட். இந்த 2 டாக்குமெண்ட்டுமே டெவலப்ட் அண்ட் மெயின்டைன்ட் த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த ப்ராஜெக்ட். சரி, இந்த டாக்குமெண்ட்டுக்கு யார் அக்கௌண்டபிள்னு கேட்டால் ஆப்வியஸ்லி ப்ராஜெக்ட் ஸ்பான்சர். பட் ஏன் ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் தான் ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில், அதாவது பிஸ்னஸ் வேர்ல்டோட ரெகுலராக கனெக்டில் இருப்பார். அவருக்கு தான் இந்த ப்ராஜெக்டோட ரெலவன்ஸும் இம்பார்ட்டன்ஸும் அர்ஜென்சியும் ரெகுலர் அப்டேட்டாக கிடச்சிட்ருக்கும். சில நேரங்களில் ஏற்கனவே பேசுனது போல் ப்ராஜெக்டோட நீடு இல்லை அப்படிங்கும்போது ப்ராஜெக்டை கில் பண்ண வேண்டியும் வரலாம். ப்ராஜெக்ட் ரன் ஆகணுமா இல்லை கில் பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்பான்சர்கிட்ட தான் இருக்கும். அதனால தான் ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் அப்படிங்கிறவர் இந்த டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அக்கௌண்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்குது, அது பிஸ்னஸ் கேஸுக்கு அலைன்டாக கரெக்டாக போயிட்டுருக்கா, பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட் டஸ் இட் மேக் சென்ஸ் இன்லைன் வித் த பிஸ்னஸ் கேஸ் அப்படிங்கிற அப்டேட்டை ரெகுலராக ஸ்பான்சருக்கு கொடுத்துட்ருப்பார். பிஸ்னஸ் கேஸ் மட்டும் இல்லை, பெனிஃபிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளான், ப்ராஜெக்ட் சார்ட்டர், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், இது எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ பிஸ்னஸ் கேஸ், பெனிஃபிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளான், ப்ராஜெக்ட் சார்ட்டர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், இந்த 4 டாக்குமெண்ட்டும் ஷுட் பி இன் அலைன்மெண்ட் வித் ஈச் அதர். ஒன்றுக்கொன்று. அதே போல் தே ஷுட் பி இன் அலைன்மெண்ட் வித் த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். பொதுவாக கம்பெனிஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஏரியாவில் மட்டும்தான் விளையாடுவாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் ஏரியாவில் மட்டும்தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான், எக்ஸப்ட் டாட்டா மாதிரியான பெரிய குரூப்கள். இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்த கேள்வி, எப்போ பிஸ்னஸ் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணணும்? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். பிஸ்னஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்படுது, உருவாக்கப்படுது, க்ரியேட் செய்யப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் நாட் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ். அப்போது அதை ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் அப்டேட் பண்ணுவாரா? ஆப்வியஸ்லி நாட். இது ஸ்பான்சரோட வேலை. இந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டாலும் கூட ரெகுலராக அதை ரிவ்யூ பண்ணணும். ஏன் அப்படின்றது ஆப்வியஸ் ரீசன். பண்ணுற ப்ராஜெக்ட் பிஸ்னஸ்க்கும் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்டுக்கும் இன்அலைன்டாக இருக்கா, முதல்ல அந்த ப்ராஜெக்ட் டஸ் இட் மேக் சென்ஸ் டு ரன் இட் ஈவன் கரண்ட்லி அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக. ரைட், அடுத்தது பிஸ்னஸ் கேஸை பற்றி பேசுவோம். இதை பற்றியும் ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு குயிக் ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். பிஸ்னஸ் கேஸில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? எக்ஸாக்ட்லி வாட் ட்ரிகர்டு டு டூ த ப்ராஜெக்ட், எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் செய்யப்பட்டது, ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, ஹை லெவல் ஸ்கோப் என்ன, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அஃபெக்டட் யார், எக்கனாமிக் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி, அதே போல் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் க்ரைட்டீரியா, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதுக்கு அடுத்தது பெனிஃபிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளான். இந்த பெனிஃபிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளானில் as the name suggests, இந்த ப்ராஜெக்டோட டார்கெட் பெனிஃபிட் என்ன, இதோட அலைன்மெண்ட் வித் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன, எவ்வளோ டைமில் பெனிஃபிட்டை ரியலைஸ் பண்ண முடியும், அதாவது டைம் ஃப்ரேம் டு ரியலைஸ் த பெனிஃபிட், இந்த பெனிஃபிட்டோட ஓனர்ஸ் யாரெல்லாம், அது எல்லாத்தோட முக்கியமாக வாட் ஆர் த மெட்ரிக்ஸ் தட் வில் இண்டிகேட் த பெனிஃபிட். இங்கே மெட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, எந்தெந்த அளவுகோல்களை வச்சு இந்த பெனிஃபிட்டை ரியலைஸ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரங்கள் என்ன ஆகுன்னா, இந்த ப்ராஜெக்டால் கம்பெனிக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பெனிஃபிட்? கம்பெனி காஸ்ட்டை சேவ் பண்ண போகுதா, அல்லது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸை ஷார்ட் டேர்மில் பண்ண போகிறோமா, அதை எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கிளியராக இருக்கணும். அதற்கு அடுத்தது என்னென்ன அசம்ஷன்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ், இது அத்தனையும் பெனிஃபிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளானில் இருக்கும். ரைட், இவ்வளோ தான் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிற ப்ராசஸ் குரூப்பில் வர ஃபஸ்ட்டு இன்புட்டான பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.